செய்தி. முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 800.75 கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். அதே போல 1192.45 கோடி மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய இந்த 4 மாநகராட்சிகள் கடந்த மார்ச் 30 புதிய மாநகராட்சியாக உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகளையும் இந்த தினம் துவங்கி வைப்பதன் மூலம் புதிய 4 மாநகராட்சிகளை முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே இந்த 4 மாநகராட்சிகளும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த மாநகராட்சியில் தங்களுடைய பணிகளை துவங்க இருக்கின்றன. அதற்கான அடிக்கல் நாட்டையும் தற்போது முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார்கள். மேலும் ஏற்கனவே கடந்த 30/3/2023 அன்று நகராட்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு சட்டப்பேரவையில் 4 புதிய மாநகராட்சி தமிழகத்தில் உருவாக்கப்படுவதாக அறிவித்தார். ஏற்கனவே 21 மாநகராட்சிகள் இருந்த நிலையில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி என இந்த 4 மாநகராட்சியிலும் புதிதாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் இந்த அறிவிக்கப்பட்ட மாநகராட்சி தொடர்ச்சியாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் முதல் தன்னுடைய மாநகராட்சி பணிகளை துவங்குகிறது. அந்த மாநகராட்சி பணிக்கின்ற புதிதாக 800.75 கோடியில் புதிய முடிவுற்ற திட்டப்பணிகளும், அதே போல 1192.45 கோடியில் புதிய திட்டப்பணிகளுக்கான பணிகளையும் தற்போது முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் இருக்கக்கூடிய இந்த புதிய மாநகராட்சிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த 4 மாநகராட்சிகளை முதலமைச்சர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக இந்த புதிய திட்டங்களை துவங்கி வைக்கிறார். மேலும் இருக்கக்கூடிய 144 நபர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் 27 நபர்களுக்கு கருணை அடிப்படையான பணி நியமன ஆணைகளை வழங்கி புதிய வாகனங்களையும் முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த அறிவிக்கப்பட்ட 4 மாநகராட்சியிலும் இன்று முதல் தங்களுடைய பணிகளை துவங்க இருக்கிறன. அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை நகராட்சி 11 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சியும், திருவண்ணாமலை நகராட்சி 18 ஊராட்சிகளை ஒன்றிணைந்து புதிய திருவண்ணாமலை மாநகராட்சியும், அதே போல நாமக்கல் நகராட்சி 12 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து புதிய நாமக்கல் மாநகராட்சியும், காரைக்குடி நகராட்சி புதிய 2 பேரூராட்சிகளை உள்ளிட்ட 5 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து காரைக்குடி மாநகராட்சி என 4 புதிய மாநகராட்சி தற்போது உருவாக்கி அதற்கான பணிகள் இன்றைய தினம் துவங்க இருக்கிறது. அதற்கான பணிகளையும் முதலமைச்சர்கள் தற்போது துவங்கி வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.